நான் சொல்றேன், உண்மையிலேயே விஜய்க்கு 20% ஓட்டு இருக்கு. அழுத்தம் திருத்தமா சொல்றேன் சார். இப்போ முதல் எலெக்ஷன்ல 20% ஓட்டு வாங்கினாவே அடுத்த எலெக்ஷன் ஜெயிக்கலாமே சார். அததான் நான் சொல்றேன். அதாவது இது மாதிரி எடுத்த உடனே ஒரு 20 விழுக்காடு ஆதரவு யாருக்கும் கிடைக்காது. புரியுதுங்களா? காரணம், அது ஒரு வெறி பிடித்த கூட்டம். விஜய்க்கு பின்னால அவருக்கு ஒரு விவரமும் தெரியாதுங்க. இப்போ நீங்க வந்து சேலத்துல கொள்கை பரப்பு கூட்டம் முதல் முறையாக விஜய்க்கு போடுறாங்க. அந்த கூட்டத்தை கேட்ட எவனாவது விஜய் கட்சிக்கு இதுதான் கொள்கைன்னு புரிதலோட போவானா? அதுல யாராவது அந்த கட்சியின் கொள்கையை பத்தி பேசினாங்க? அதுல ரொம்ப ஸ்டார் ஸ்பீக்கர்களே ஆதவ் அர்ஜுனாவும் புஷி ஆனந்தும். இவர்களுக்கே உட்கார வைத்து நாம தமிழ் கற்றுக் கொடுக்கணும். முதல்ல தமிழை சரியாக உச்சரிப்பதற்கு இவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதற்கு பிறகு அரசியல் கற்றுக் கொடுக்கணும். நேற்றைய அரசியல் என்ன, முந்தா நாள் அரசியல் என்ன, 100 கால அரசியல் என்ன, உலக அரசியல் என்ன, இந்திய அரசியல் என்ன, இதில் வந்து எப்படி நாம் பொருந்துவோம். வெறுமனே கார்ல் மார்க்ஸ் படத்தை போட்டோ, அம்பேத்கர் படத்தை போட்டோ, பெரியாருடைய படத்தை போட்டோ, இவர்கள் தான் எங்களுடைய முன்னோடிகள், எங்களுடைய கொள்கை தலைவர்கள் அப்படின்னு போட்டா போதுமோ? சரி, நீங்க அண்ணல் அம்பேத்கருடைய படத்தை போட்டுக்கிறீங்க, கொள்கை தலைவர் இவர் தான் சொல்றீங்க. பெரியாருடைய படத்தை போடுறீங்க, கொள்கை தலைவர். நீங்க மாநாடு நடத்துறதுக்கு பூமி பூஜை பண்றீங்க. அதுல நம்ம புஷி ஆனது சம்மணம் போட்டு சுத்தமா உட்கார்ந்துக்கின்னு அவர் பூஜை செய்யறாரு. ஏயா, பெரியாருக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? அம்பேத்கருக்கு இதுக்கு சம்பந்தம் உண்டா? சொன்னதன்படி நிற்கணும். காரணம், உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ அவர்கள், நான் ஒன்று இப்போ சொல்றேன், இப்போ புஷி ஆனது ஒரு பக்கம், ஆதவ் அர்ஜுனா ஒரு பக்கம் நிறுத்திட்டு, நீதி கட்சி காலம் தொட்டு இன்றைய ஸ்டாலின் காலம் வரையில் இந்த திராவிட இயக்கத்தின் வரலாறை அப்படியே சொல்லுங்க. எந்தெந்த காலத்தில் இவர்கள் என்னென்ன மாற்றங்களை உருவாக்க முயன்றார்கள், பிராமணர் அல்லாதார் என்ற அமைப்பு எப்படி உருவானது, அதற்கான காரணம் என்ன, ஏன் அந்த இயக்கம் ஒரு கட்டத்தில் தேவைப்பட்டது, எப்படி அந்த இயக்கம் நீர்த்து போனது, இவற்றையெல்லாம் வரலாற்று ரீதியாக 2 பேரும் நிற்க வச்சு ஒரு 10 நிமிஷத்தை பேச சொல்லுங்க. பேச போனோம். இப்படிப்பட்ட ஆட்களை வச்சு நான் முதலமைச்சர் ஆவான் கனவு கண்டா எப்படி? அது இது ஒரு பக்கம். அவருக்கு இருக்கக்கூடிய தளபதிகள், இது வந்து இவ்வளவு அறிவார்ந்த தளபதிகளை பக்கத்தில் வச்சிருக்காரு. மாலை வணக்கம்னு ஒரு மேடையில சொல்ற, நான் நேற்று தான் பார்த்தேன் அந்த கூத்த. மாலை வணக்கம்னு ஏதோ சொல்றாரு, அதை திருப்பி திருப்பி போடுறான். இப்போ அவன் தொடங்கிட்டான்னு அர்த்தம். நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். குமரையா என்னோட நேர்காணல் தமிழ் எதிர்பார்ப்பு நடத்தும் நான் சொல்லியிருக்கேன். 20 விழுக்காடு வாக்குகள் விஜய்க்கு இன்றைக்கு இருப்பது உண்மை. ஆனால் அதை 10 விழுக்காடாக சிதைப்பதற்கு எல்லா காரியங்களையும் திமுகவால் செய்ய முடியும். ஒரு விஜயகாந்துடைய பிம்பத்தை எப்படி சிதைச்சாங்க? பத்திரிகையாளர் என்ற போர்வையில திமுகவினுடைய ஆட்கள் ஆளுக்கு ஒரு மைக்க பிடிச்சிங்கன்னு, அவர் இயல்பிலேயே உணர்ச்சி வசப்படக்கூடியவர், அவர் உடனே கோவப்படக்கூடாது. ஆனால் அவரை மாதிரி அன்பான மனிதன் யாரும் கிடையாது. உண்மையில் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கிற நினைப்போடு அரசியலுக்கு வந்த மனிதன் அவர். ஆனால் அவரை கோவப்படுத்தி அவர் எங்கன்னா பல்ல கடிச்சாவோ அல்ல நாக்க துருத்தினாவோ எவனையா ஒரு அடி அடிச்சாவோ, அப்போ அதை திரும்ப திரும்ப போட்டு அவர் பிம்பத்தை சரிச்சாங்க. இவர் இன்னும் வரல. இவர் பத்திரிகையாளர் சந்திப்புன்னு விஜய் வருகிற போதுதான் மொத்த சாயமும் வெளிப்பட்டுடும். அதுக்காக தான் என்ன சந்திக்காம இருக்கிறாரு. அது முடியாது. இப்போ நீங்க வந்து சிங்கம் ஆடுகளை பார்த்தா சிங்கம் ஆட்டை அடிக்கும். அதில் வந்து இந்த ஆடுகளுக்கு தலைவராக இருக்கிற ஆடு சொல்லுது, இந்த சிங்கத்தாண்டு நம்ம பிழைக்கணும்னா ஒரே வழி சிங்கம் மாதிரியே நம்ம வண்ணம் பூசிக்கணும் அப்படின்னு எல்லாமே வண்ணம் பூசிக்கிதுங்க. சிங்கம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது எல்லாம் ஒரே சிங்கக்கூட்டமாக இருக்குது அப்படின்னு போயிடுது. கடுமையான மழை பொழியுது. மழை பொழிஞ்சது, சாயம் பூரா கலைஞ்சிருச்சு. சாயம் கலைஞ்சது பேன்னு கத்தும் போது ஆடுன்னு தெரிஞ்சு போகுது இல்லையா? இது கத்தாத வரைக்கும் தான் சிங்கம். நீங்க வண்ணம் பூசி வைத்தா கூட கத்தாத வரைக்கும் சிங்கம் தூரத்தை பார்க்க அங்க சிங்க கூட்டம்னு நினைக்கும். இது மறந்தா போல பேனுச்சுன்னா அடடா இது சிங்கம் இல்லை, சிங்க போர்வையில் உள்ள ஆடுன்னு அது புரிகிறோம். இப்போ நம்ம விஜய், நான்
இதோடு சேர்த்து சொல்வதனால் விஜயை கொச்சைப்படுத்துறதுதான் கிடையாது. யாரையும் தரம் தாழ்ந்து விமர்சிப்பதோ கொச்சைப்படுத்துவதோ என 50 ஆண்டு கால அரசியலில் ஒரு நாளும் கிடையாது. ஆனால் விஜய்க்கான பலவீனத்தை சுட்டி காட்டுறேன். நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் போய் உட்காரும்போது உங்கள் மீது நாட்டம் உள்ள, நீங்கள் வர வேண்டும் என்று விரும்புகிற அந்த ஊடகவியலாளர்கள் 3 பேர் இருந்தான்னா 30 பேர் திமுகவிடம் வேண்டியதை வாங்கி கொண்டு அங்கே உட்காருவாங்க. என்னென்ன கேள்வி கேட்டால் உங்களால் பதில் சொல்ல முடியாது, இதெல்லாம் அவன்லாம் கரைச்சி குடிச்சிருப்பான், புரியுறதா? அதனால் உடனே ஆரம்பிப்பான். இப்படி கேள்விகளை கேட்டால் அவர் திகைப்பார். திகைச்சா பார்த்தீங்க இவரா முதலமைச்சர் நாளைக்கு அப்படின்னு அது போடுவாங்க. இன்னைக்கு இந்த 2 புஷி ஆனந்தும் ஆதவர்ஜுனாவும் பேசினதை மட்டுமே திரும்ப திரும்ப போடுறான். போட்டு ஒரு கமெண்ட் ஒருத்தர் பாஸ் பண்ணுறாரு. அது ஆனால் நல்லா தான் செஞ்சுருக்காரு அந்த மனுஷன். அதை நான் பார்த்தேன், நியூஸ் தமிழில் அதை பார்த்தேன். நான் இதுக்குன்னு உட்கார மாட்டேன், எதேச்சும் அதை போடும்போது பார்த்தா இது வரும். அதில் அவர் நல்லாவே செய்யிருக்கார். அந்த ட்ரால் பண்ணுறது கூட ரொம்ப அறிவுபூர்வமாக பண்ணியிருக்காரு. ஒரு வாரி அவர் ஆதவர்ஜுனா பேசும்போது உடனே இவர் அதை நிறுத்தி ஒரு கமெண்ட் கொடுப்பாரு. ஐயோ, தமிழை இவர் பாடாப்படுத்துகிறாருன்னு சொல்ல முடியாதுங்க, தமிழ் இவராண்ட பாடாப்படுது. இது மாதிரி ஒவ்வொன்றும் ஆதவர்ஜுனா மாதிரியும், அதாவது அடக்கம்க்கு அடைக்குமோ இன்னும் அவர் சொல்கிறார். அது இது மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் சரளமாக பேசவே வரலை. மக்கள் முன்னால் போய் நீங்கள் நின்னீங்கன்னா உங்களுடைய அதாவது ஒன்று காமராஜரை போல பெரியாரை போல இயல்பாக மக்கள் பேசுகிற மொழியில் நீங்கள் சரளமாக பேசினால் மக்கள் பின்பற்றுவான், அது மக்களுக்கு பிடிக்கும். இல்லைன்னா அண்ணாவிலிருந்து ஆரம்பித்து எதுகையும் மோனையும் துள்ளி விளையாட அழகான இலக்கிய நயத்தோட நீங்கள் பேசுனீங்கன்னா காதுக்கு சுகமாவது உட்காந்துன்னு கேட்பான். ஆனால் இந்த மாதிரி கன்றாவியை அவன் 2 நிமிஷம் உட்காந்து கேட்பான். இப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு பிரச்சாரகர்கள். சரி, நீங்களே நாளைக்கு செய்தியாளர்களை சந்தித்தால் நிலைமை என்ன ஆகும்? நிறைய அவர்கள் இப்போ என்னென்ன வகையில் விஜயை வீழ்த்துவது என்பதற்கான எல்லா வியூகங்களையும் அமைத்து தயாராக இப்போ திமுக கழகம் உட்கார்ந்து இருக்கான். இவர் களத்துக்கு வருகிற போது இவர் வேகப்பட இவருடைய பிம்பத்தை சிதைப்பதற்கான வேலைகள் வேகப்படும். அந்த பிள்ளைகள் அத்தனை அதில் ஒரு 5-6 பிள்ளைகளாண்டு பேட்டி எடுத்து அதையும் போட்டிருக்கான். ஐயோ, கொடுமையிலையும் கொடுமை. அது எதுவுமே அந்த பிள்ளைகளுக்கு தெரியல. அவர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் விஜய், அவ்வளவுதான். அதற்கு மேலே அவர்களுக்கு எதுவும் தெரியாது. அவனுக்கு நாடாளுமன்ற தேர்தல் எது, சட்டமன்ற தேர்தல் எதுன்னு கூட தெரியல. ஆனால் எதுனா கேட்டால் எங்கள் விஜய் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகணும், அவ்வளோதான். அதுக்காக தான் நாங்கள் இருக்கோம் நான் சொல்கிறான். அவனை மாதிரி அப்பாவிகள் கூட்டம் லட்சக்கணக்கில் அவருக்கு இருக்குது. உண்மையாகவே ஒவ்வொரு பையனும் விஜய் ரசிகனாக இருந்தால் அவன் அப்பாவிடம், அவன் அம்மாவிடம், அவனுடைய கூட பிறந்தவர்களிடம் அவன் தாக்கத்தை செலுத்துவான். எனக்காக நீங்கள் ஓட்டு போட்டே ஆகணும், ஒரு 3 நாளைக்கு சோறு சாப்பிட மாட்டான். அது 12th முடிச்சவங்களுக்கு பரிசு கொடுக்கும்போது அவன் நிச்சயமா அவங்க சொல்லுவாங்க, நிச்சயமா பண்ணுவான். அப்போ இதெல்லாம் பண்ணும் பொழுது ஒரு வீட்லையும் விஜய் ரசிகன் இருக்கானா, அந்த விஜய் ரசிகன் வீட்டில் 4 ஓட்டு நிச்சயமா இருக்குது. இதையெல்லாம் கணக்கு போடும்பொழுது அவருக்கு ஒரு 20% வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் எப்படி தடுப்பான்னா, பூத் கமிட்டியில் உட்காரக்கூடியவர்கள் யார் யார் இவங்க பட்டியல் வரும்போது அவனுக்கு பார்த்துருவான். இவன் அந்தந்த பூத் கமிட்டியாண்ட கட்டளையை பிறப்பிச்சிருவான், அவனுங்களுக்கு நீ ஒழுங்குபடுத்துன்னு. அவன் எப்படி ஒழுங்குபடுத்தும் பண்ணுவான். சாம பேத தான தண்டம் 4 வகையிலையும் அவன் பார்த்துருவான். அதையெல்லாம் தாண்டி இந்த பிள்ளைகள் தாக்கு பிடிப்பாங்களான்னு என்பது சந்தேகம். புரியுதா? கொஞ்சம் ஆசை காட்டுவான், இல்லை காசை கொடுப்பான், இல்லை மிரட்டுவான். போலீஸ் தான் இருக்க, ஆளுங்கட்சிக்கு வேண்டிய அளவுக்கு துணை புரிவதற்கு தான் நம்ம காவல்துறை பழகி போயிருக்கு. அப்போ போலீஸ்காரர்களை வச்சு மிரட்டுவான். இல்லை நீ கஞ்சா போட்டில் தேர்த்தாந்து வச்சுட்டு நீ கஞ்சா விற்கிறேன்னு சொல்லுவான். அப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்க, ஐயோ நம்ம ஏன்டா தம்பி, நமக்கு எதுக்கு வீண் வம்பு, இதெல்லாம் வேண்டாம் ராஜா அப்படின்னு சொல்கிற நிலைக்கு கொண்டு நிறுத்திடுவான். இதையெல்லாம் தாண்டி தாக்கு பிடிச்சி இவர்கள் பின்னால் அந்த 20 விழுக்காடு இப்போ இருக்காது, நிற்குமான்னா அதான் $1 பில்லியன் கொஸ்டின்.